அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா வக்ஃப் சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வக்ஃப் ஆக்ட் வந்து 1995 வந்திருக்கும். ஸோ வக்ஃப்னா என்ன, வக்ஃப் போர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு இஸ்லாமியராக இருக்கேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு என்னுடைய மதத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுனால நான் என்னுடைய ஒரு சில சொத்துக்களை வந்து என்னுடைய மதத்தின் பேர்ல நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொத்துக்களை மதத்தின் பேர்ல எழுதி வைப்பாங்க. ஓகேவா, கடவுளுக்காக எழுதி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ வக்ஃப் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா வக்ஃப் போர்டு கிட்ட இருக்கக்கூடிய சொத்து மதிப்பே, இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய வக்ஃப் போர்டோட சொத்து மதிப்பே எடுத்து பார்த்தோம்னா 1.2 lakh crore இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவிலே 3rd largest லேண்ட் ஓனர் அப்படின்னு பார்த்தோம்னா வக்ஃப் போர்டு தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான அமைப்பு. ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 1954 ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் இயற்றப்படுது அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்காக. பின்னர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 1995 ஆண்டு புதுசா ஒரு வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது வருது. ஸோ அந்த வரலாறு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மத்திய வக்ஃப் கவுன்சில் அப்படிங்கிறது 1964 வருது. அதன் பின்னர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு 1995 புதுசா ஒரு வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த சட்டம் அப்படிங்கிறது 2013 ஆண்டு ஒரு தடவை திருத்தம் பண்ணியிருப்பாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் பார்த்தோம்னா அந்த திட்டத்துல ஒரு சில மாற்றங்கள் தேவை அப்படிங்கறது சமீபத்தில் நிறைய பேர் சொன்னதை வச்சு இப்ப புதுசா இன்னொரு திட்டம் அப்படிங்கறத, இன்னொரு திருத்தம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. சோ அந்த திருத்தப்பட்ட மசோதாவை தான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ண போறாங்க. அதுல என்ன மாதிரியான திருத்தங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா. சோ வக்ஃப் ஆக்ட் அப்படிங்கறத பார்த்துருந்தோம். வக்ஃப் போர்டு அதுக்கு கீழே சென்ட்ரல் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. தமிழகத்திலையும் வக்ஃப் வாரியம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கதான் செய்யுது. சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க இல்லையா. சோ இந்த வக்ஃப் சட்டம் செக்ஷன் 40 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப நான் ஒரு நிலம் கொடுக்குறேன். ஓகேங்களா. நான் ஒரு சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அது வந்து அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்போ அந்த லேண்ட் வந்து எனக்கு சொந்தமானதா இல்ல கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத செக் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா அதை செக் பண்ணி தான் வாங்குவாங்க. கரெக்டா, கவர்மெண்டோடதா இல்ல பிரைவேட், என்னோட பர்சனல் லேண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேவா. சோ இதை முடிவு பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் வக்ஃப் சட்டம் 1995 கீழே ஒரு ட்ரிபியூனல், வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. சோ இந்த ட்ரிபியூனல்ல யார் இருப்பாங்கன்னா, இந்த வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த ட்ரிபியூனலை ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ இந்த ட்ரிபியூனல் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பிரைவேட், அதாவது என்னோட பர்சனல் லேண்டா இல்ல அரசாங்க நிலத்தை வந்து நான் என்னோட நிலம்னு சொல்லி கொடுக்குறேன்னா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த ட்ரிபியூனல் தான் இந்த ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கறத எடுப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன் 40 கேன்சல் பண்றாங்க அமெண்ட்மெண்ட்ல. கேன்சல் பண்ணிட்டு என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரிபியூனலுக்கு பதிலாக இப்ப முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமா யார் வரக்க போகுது, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து வரப்போகுது. சரிங்களா. அந்த நிலம் என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய கலெக்டர் தான் இதை முடிவு பண்ணணும் அப்படிங்கறது சொல்றாங்க. முக்கியமான ஒரு திருத்தம். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தம். வக்ஃப் வாரியத்தோட செயல்பாடே மாற்றக்கூடிய ஒரு திருத்தமாக இந்த ஒரு திருத்தத்தை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தாக்கல் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த வக்ஃப் வாரியம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு வாரியமாக இருக்கு. இஸ்லாமியர்கள் தான் அந்த மெம்பர்ஸாகவும் இருப்பாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் பெண்கள் இடம்பெறுதல், முஸ்லிம் அல்லாதோர் நிர்வாகிகளாக இடம்பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப இந்த வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, முஸ்லிம் விமனை வந்து அந்த வாரியத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஓகேங்களா. 2 முஸ்லிம் பெண்கள் வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாம முஸ்லிம் சமூகத்தை சாராத 2 பேருமே அந்த வாரியத்துல உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு திருத்தத்தையும் கொண்டு வராங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களாக தான் இருக்கு. ஓகேங்களா. மற்றபடி பாக்குறப்ப வக்ஃப் கவுன்சில் அப்படின்றது இருக்கு இல்லையா. சோ இந்த மத்திய வக்ஃப் கவுன்சில்ல பார்த்தோம்னா ஒரு மத்திய அமைச்சர், 3 எம்பிக்கள், முஸ்லிம் அமைப்புகளை சேர்ந்த 3 பிரதிநிதிகள், 3 முஸ்லிம் சட்ட நிபுணர்கள், 2 முன்னாள் நீதிபதிகள், தேசிய அளவில் புகழ் பெற்றவர்கள், மூத்த மத்திய அரசு ஊழியர்கள் 4 பேர் இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு அந்த காம்போசிஷனை வந்து சேஞ்ச் பண்றாங்க. சரியா. சோ அதுதான் இந்த சட்ட திருத்தத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதுல இந்த கூட்டத்துல பார்த்தோம்னா 2 பேர் கண்டிப்பா பெண்களாக இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகேவா. சோ
கடைசியா பாக்குறப்ப சர்வே செய்யும் அதிகாரம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு ஸ்டோரியா வச்சு பார்த்தோம். இந்த இடத்துல கடைசியா கொடுத்துருக்காங்க, மாவட்ட ஆட்சியருக்கோ அல்லது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய துணை ஆட்சியருக்கு தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வக்ஃப் தீர்ப்பாயம் அப்படிங்கறத கேன்சல் பண்றாங்க. சரியா? ஸோ ஒரு முக்கியமான சில அமெண்ட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம இங்க ஒரு செய்தியா பாக்குறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு நாட்டின் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படின்னு சொல்றாங்க இந்த விருதுகளின் பேர். ஓகேங்களா? இந்த ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் அப்படிங்கிறது ஒரு 4 விருதுகளாக இருக்கும். நம்ம இங்க பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா, அவங்க தான் வந்து வெளியிடுறாங்க இந்த ஒரு விருதுகளை. ஸோ முன்னாடி நிறைய பேருக்கு விருதுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த அவார்ட்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட் பண்ணி குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் ஒரு வருடத்துக்கு இத்தனை விருதுகள் மட்டும்தான் கொடுக்க போறோம். அதுவும் 4 கேட்டகரிக்கு கீழே தான் கொடுக்க போறோம் அப்படிங்கறத மத்திய அரசாங்கம் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ அந்த விருதுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த விருதுகள் இப்ப அறிவிக்க மட்டும்தான் பட்டிருக்கு. எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? சோ விஞ்ஞான் ரத்னா விருது, இந்த விஞ்ஞான் ரத்னா விருது தான் யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவருக்கு கொடுத்திருக்காங்க. அவரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு விஞ்ஞானியா இருக்காரு. சரிங்களா? தமிழகத்தை சேர்ந்தவர் தான் கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவர். சரியா? அவருக்கு தான் இந்த முதல் விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு கேள்வியா கேட்கலாம். கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிற அவருக்கு தான். சரியா? சோ இந்த விஞ்ஞான் ரத்னா அப்படிங்கிற விருது அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்ஸ் அந்த அறிவியல் அப்படிங்கிற அந்த துறையில ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா. அடுத்து விஞ்ஞான் ஸ்ரீ அப்படிங்கிறது பார்த்தோம்னா சயின்டிபிக் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 13 பிரிவுகள் கிட்ட இருக்கு இதுல. ஓகேவா? இந்த தடவை 13 பேருக்கு தான் அவார்டு கொடுத்துருக்காங்க. இது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள நிறைய டிசிப்ளின்ஸ் வந்துருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்பேஸ், அந்த மாதிரி நிறைய பிரிக்கலாம். ஸோ அந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கு விருது. ஓகேங்களா? அடுத்தது விஞ்ஞான் யுவா ஸ்வாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பிரைஸ் அப்படின்னு அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. யுவா அப்படின்னு வந்திருக்கு. அப்ப யங் சயின்டிஸ்டுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு தான் இந்த விஞ்ஞான் யுவா அப்படிங்கிறது. அடுத்தது விஞ்ஞான் குழு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞான் டீம் அவார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழுவா சேர்ந்து ஒரு பெரிய சாதனையை பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்திராயன் 3 டீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். எத்தனை பிரிவுகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் என்ன ஒரு அப்ஜெக்டிவ், எதுக்காக அந்த விருதை வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அதை தான் நம்ம அப்படியே அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்ல நம்ம கொடுத்துருப்போம். இதுல பார்த்தோம்னா முக்கியமான விருதா இருக்கிறது ஃபர்ஸ்ட் விஞ்ஞான் ரத்னா விருது கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா 13 பேருக்கு வந்து விஞ்ஞான் ஸ்ரீ விருது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ யார் அந்த 13 பேர் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பட்டியலிட்டு இருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா 18 பேருக்கு யங் சயின்டிஸ்ட் அவார்டு, அதான் விஞ்ஞான் யுவா அப்படிங்கிற அந்த அவார்டு. ஓகேங்களா? மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா சந்திராயன் 3 டீமுக்கு வந்து இந்த விஞ்ஞான் டீம் அவார்டு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த விருதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்து இந்த விருதுகள் குடியரசுத் தலைவரின் கைகளால் வழங்கப்படும். சரிங்களா? சோ ஆகஸ்ட் 23 என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய விண்வெளி தினமாக இருக்கு. நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்றோம். எதனால ஆகஸ்ட் 23 நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வருஷம் தான் நமக்கு கேபினெட் அப்ரூவல் வந்து, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஆகஸ்ட் 23 நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்வ் பண்ண போறோம். எதனால அப்படின்னு பார்த்தோம்னா சந்திராயன் 3 வந்து நமக்கு சவுத் போல்ல லேண்ட் ஆன டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆகஸ்ட் 23 தான். அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னா நேஷனல் ஸ்பேஸ் டேன்னு அதை அறிவிச்சிருக்கோம். அந்த தினத்தன்னைக்கு தான் இந்த நேஷனல் ஸ்பேஸ் சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. சரியா? சோ ஒரு முக்கியமான ஆர்டிகல் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது நீண்ட கால மூலதன ஆதாய வரி புதிய நடைமுறை அறிமுகம் அப்படின்னு சொல்லி இதையே நம்ம 3வது டைமா பாக்குறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 2 தடவை பாக்குறப்ப இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்ல வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, அந்த இண்டெக்ஸேஷன் மெத்தட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துருந்தோம். இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி மத்திய அரசாங்கம் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ சொத்துக்கள் தொடர்பான நீண்ட கால மூலதன ஆதாய வரி விதிப்பில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன மாதிரியான திருத்தங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இண்டெக்ஸேஷனுடன் கூடிய 20% நீண்ட கால மூலதன ஆதாய வரியும் இண்டெக்ஸேஷன் இல்லாத 12.5% வரையும் நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முன்னாடி ஒரு இதை கேன்சல் பண்ணி வச்சிருந்தாங்க, இந்த இண்டெக்ஸேஷன் மெத்தடையே கேன்சல் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ அது இன்க்ளூட் பண்றாங்க மறுபடியும், ஏன்னா பல எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நிதி மற்றும் நிதி சாரா சொத்துக்களின் விற்பனை மூலம்
மூலம் பெறப்படும் லாபத்துக்கு விதிக்கப்படும் வரி மூலதன ஆதாய வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது நிதி மற்றும் நிதி சாரா சொத்துக்கள் அதை நம்ம விற்கிறோம் அப்படின்னா அந்த விற்பனையோட லாபத்து மேல போடக்கூடிய வரி தான் என்ன சொல்றாங்க, லாபத்துக்கு விதிக்கப்படும் வரி தான் என்னதுன்னா மூலதன ஆதாய வரி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கேபிட்டல் அப்படின்னா மூலதனம், கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா ப்ராஃபிட், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? சோ நிலம் கட்டிடங்கள் தொடர்பான சொத்துக்கள் விற்பனை மூலம் கிடைக்கும் நீண்ட கால மூலதன ஆதாயத்துக்கான வரி 20% இருந்து 12.5% குறைக்கப்பட்டு இண்டெக்ஸேஷன் முறை நீக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு பட்ஜெட்ல சொன்ன விஷயம். ஓகேங்களா? 20% இருந்ததை 12.5% மாத்தி இண்டெக்ஸேஷன் மெத்தட் வந்து கேன்சல் பண்ணாங்க. அந்த இண்டெக்ஸேஷன் முறையை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 20% அப்படிங்கறதையும் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் அந்த புதிய நடைமுறை. ஓகேங்களா? சோ மக்கள் வேணும்னு நினைச்சாங்கன்னா அந்த 12.5%க்கும் போய்க்கலாம், இல்ல 20%க்கும் போய்க்கலாம். சரிங்களா? சோ இண்டெக்ஸேஷன் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய ஒரு சொத்தை தற்போது விற்க நேரிடும் போது பணவீக்க அடிப்படையில் அந்த லாபத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கணக்கிடும் முறையாகும். ஓகேங்களா? சோ இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லாபத்துக்கு எவ்வளவு டாக்ஸ் நீங்க கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த இண்டெக்ஸேஷன் முறை அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ பட்ஜெட்ல நீக்கப்பட்ட ஒரு விஷயம் இது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2001 2002 அந்த காலகட்டத்துக்கு அப்புறமா சொத்துக்கள் வாங்கினவங்களுக்கு பெரிய இழப்பு, அதிகமான வரியை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு மெத்தட இண்டெக்ஸேஷன் மெத்தட மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. 20% யூஸ் பண்ணிக்கலாம், 12.5% யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து முன்தேதி இட்டு ஜூலை 23 இருந்து இந்த விஷயம் நடைமுறைக்கு வரும். ஏன்னா அந்த அன்னைக்கு தான் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்போல இருந்தே இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறத நமக்கு கொடுத்திருக்காங்க, புதிய நடைமுறை அப்படிங்கிறது. ஓகேவா? சோ 20 and 12.5% அண்ட் தென் இண்டெக்ஸேஷன் மெத்தட் வந்து மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அதான் இந்த ஆர்டிகல். சோ நம்ம இன்னைக்கு ஒரு 3 இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் பார்த்திருக்கோம். சோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இந்த சயின்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்எல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.